வந்த உடனே தண்ணி பார்த்த உடனே என்னால் சும்மாவே இருக்க முடியல. ஸோ ஸ்விம்மிங் பூலில் இறங்கியாச்சு. ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ ஆஃப்டர் 44 இயர்ஸ் 44 வயசில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரியலி இட்ஸ் வெரி ஆசம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே 2 சேர் போட்டு அப்படியே ஒரு டீப்பா வச்சுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல். இதுதான் என்ட்ரன்ஸ். டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சூப்பரான நம்மளுக்கு சோஃபா இருக்குது வித் டீப்பா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஃபோன் சார்ஜர் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஹுட்டன்லேயே வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணலாமே, ரெடி பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட் வருது. ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுட்டன் வால் தான். சாரி, ஹுட்டன் அது ஸ்டோன் வால் தான் அழகாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க நோ ஸ்மோக்கிங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி இருக்குது. ப்ளஸ் இதுவுமே வந்து ஹுட்டில் செஞ்சுருக்காங்க. ஹுட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுக்கு சூப்பராக. அப்படியே ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்குது இந்த ஹுட்டில் வந்து. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு. ஸோ ஆக்சுவಲಿ நான் வந்து ಇದು ಅವರೇ ಇಟ್ಟಿದ್ರಾ ಇದು ನಮ್ದಾ? ಓಕೆ சூப்பரான இது. நீங்கள் வேணும்னா கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் எது வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து க்யூட்டாக ஒரு என்ன சொல்கிறது டிஷ்யூக்காகவே ஒரு ஹுட்டன்லேயே வந்து ஸ்டாண்ட் இருக்குது அழகாக. ஸோ இந்த ஒரு சின்ன இதில் பார்த்திங்கன்னா டூத் பிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு ஹோம்லி ஃபீல் வருது நம்மளுக்கு. ஸோ ஏசி. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ரூமை பற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி அந்த ஃபயர் கேம்பெல்லாம் போடும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு ஷேப்பு அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வாட்டர் பாட்டில்ஸ், கெட்டல் அண்டு பார்த்திங்கன்னா கிளாஸஸ், டம்ளர்ஸ், மில்க் பவுடர், டீ பவுடர், லெமன் டிப்பர் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹுட்டில் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க வந்து லைக் நம்மளுக்கு உள்ளவே இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ வந்து வேணும்னா நம்ம ரூம்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் இங்கே ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஹுட்லேயே. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே உக்காந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். நல்ல ஒரு ஐடியா, செமையாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கல்லில் கட்டியிருக்காங்க அழகாக. சூப்பர். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்க்க? அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரிமைனிங். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா காட்டு செமையாக இருக்குது காட்டு. ஸோ நாங்கள் வந்து இன்னமும் இந்த காட்டை வந்து யூஸ் பண்ணல. ஆல்ரெடி எங்கே போனாலும் அப்படியே காட்டுக்குள்ளே வந்த டயர்டுக்கு வந்து அப்படியே போய் உருண்டு பிறண்டு பண்ணுவோம் பசங்க எல்லாமே வந்தால். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இதை உங்களுக்கு காட்டணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால எதுவுமே பண்ணல. சூப்பராக வந்து காற்றுமே அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே. அண்ட் லைட் செட்டப்ஸுமே அழகாக இருக்குது. அப்படியே இந்த சைடு காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டர்ன் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மிரரோட ஃப்ரேம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹுட்டுலேயே கொடுத்துருக்காங்க மக்கள்ஸ். செமையாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் மொத்தமே. இதில் வந்து நம்ம இங்கே வந்து உங்களுக்கு அந்த ப்ளக் பாயிண்ட் இல்லை, சார்ஜிங் போடுற பாயிண்ட்ஸ் இல்லை. எதனா வேணுன்றது நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே தான் இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஹுட்லேயே மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்க அழகாக வந்து ஹுட்லேயே எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு டெலிஃபோன், பழைய டெலிஃபோன் டைலிங் இது. நெக்ஸ்ட்டு குட் நைட் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோஃபா மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வித் பில்லோஸு செம க்யூட்டாக அழகாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹுட்லேயே வந்து டீப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து அர்ஜென்ட்டுக்கு ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ அழகாக ஒரு கர்டன் வச்சு அழகாக இருக்குது. அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்னு. செமையான ஒரு பூல். ஸோ ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரூமுக்குள்ளவே இருக்குது. ஓகேங்களா, ரூமுக்குள்ளவே இருக்குது. ஸோ ப்ரைவசிக்காக தேடுறீங்கன்னா இந்த ரூம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும், செமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேஷன், வாஷ் பேஷன் வித் மிரர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹுட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வெஸ்டர்ன். இதில் ஒரு கர்டன் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கர்ட்டனை தள்ளி விட்டு குளிக்கிற மாதிரி அழகா. நெக்ஸ்ட் வாங்க அப்படியே வந்து வெளியே போகலாம். ஸோ இங்கே வந்து லைக் ஐரன் டேபிள் இருக்குது. ஐரன் டேபிள். ஸோ மேலே எதனா நீங்கள் லக்கேஜஸ் வேணும்னா மேலே வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயுமே லக்கேஜஸ் வச்சுக்கலாம். கீழவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா வாவ், அமேசிங். லைஃப்லே முதல் வாட்டி ஆஃப்டர் 25 இயர்ஸ், இன்னும் 25 ஆகலை, ஓகே 24 இயர்ஸ் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்திருக்கோம். ரியலி இட் இஸ் வெரி லவ்லி. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் உள்ளவே வந்து நம்ம குளிச்சுக்கலாம். செமையாக இருக்குங்க. நான் என் டாட்டரை கூப்பிட்டுட்டு வரலையான்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் நிஜமாகவே எதிர்பார்க்கல. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து டாக்டரோட தான் வருவேன். இந்த ஸ்விம்மிங் பூல்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, கட்டையிலேயே ஹுட்டுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஈச்சேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஈச்சேரும் நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு டீப்பா. ஸோ எதனால் நீங்கள் இங்கே வந்து எடுக்கிறீங்க லைக் காஃபி டீஸ் அப்படின்னா இங்கேயும் ஸ்நாக்ஸ் வச்சு நம்ம அழகாக இங்கே ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் உக்காந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குது பாருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பேக் கேமராவோட வியூஸ் ஷேர் பண்ணுற பாருங்கள். ஸோ மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஒரு சூப்பரான ஊஞ்சல் இருக்குங்க. அழகாக இருக்கு இல்லைங்களா. வாவ், ஏ செமங்க, செம சூப்பராக இருக்குது. ரியலி இட்ஸ் வெரி சூப்பர், ஆசம். நல்ல ஒரு செமையான, இது வரைக்குமே இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரூம் போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஹை கிளாஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்க்கும்போது தான் அப்படியே ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படியே குதிக்கலாம் தண்ணியில். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மக்கள்ஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஹோட்டலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். போய் செக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ப்ரைவசியாக தேடுறவங்களுக்கு இது வந்து சூப்பரான செமையான ஒரு ரெசார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, செமையாக இருக்குது. சொல்லுங்கள் ஜேபி சார். நானே சொல்லிட்டேனா? எப்படி இருக்குது ஹோட்டல்? சூப்பரா. எனக்கு பிடிச்சதே இந்த ஊஞ்சல் தான். செமையாக இருக்குது ஊஞ்சல். ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈ ಥರ ನಾವು ಟ್ರೈ ಮಾಡ್ಬೋದೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ. ನಿಜವಾಗಲೂ ಸಮಯ ಇருக்கு. ವಾವ್, ಸೂಪರ್ 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 ಸೂಪರ್. ಏ ಹೇ ಲಾ 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 அப்படி இல்லை. ஏ ஹே ஹோ ஹோ லா லா லா. எதற்காகத்தான் படைத்தவன் படைத்தான், எதற்காகத்தான். இருங்கப்பா, சூப்பராக இருக்கா? என்னது, எனக்கு இதே மாதிரி ஊஞ்சல் வேணும். செமையான ஒரு ஊஞ்சல். இல்லைங்க அப்படியே வெயிட். ஆமாடி,
வாங்க கிட்ட வாங்க, இன்னும் கொஞ்சம் குனிங்க. செம ஹோட்டல், செமையாகுது, சூப்பர். நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாமல் பாப்பாவோட வரணும். ஹே ஹாய் ஹலோ மக்கள்ஸ். வந்த உடனே தண்ணி பார்த்த உடனே என்னால் சும்மாவே இருக்க முடியல. ஸோ ஸ்விம்மிங் பூலில் இறங்கியாச்சு. ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ ஆஃப்டர் 44 இயர்ஸ், 44 வயசில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரியலி இட்ஸ் வெரி ஆசம், சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே 2 சேர் போட்டு அப்படியே ஒரு டீப்பா வச்சுட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல், செமையான ஒரு ஊஞ்சல். அப்படியே இந்த வாட்டரில் அடடடடடடா வா, செம இல்லைங்களா? சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நிஜமாகவே ப்ளீஸ் மக்கள்ஸ், உங்களுக்குமே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து வரப்போகுது நம்ம பசங்களுக்கெல்லாம். ஸோ ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஆசம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செமையான இடம் தான் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில் தான் நாங்கள் ரூம் போட்டோம். ரியலி செமக, சான்ஸே இல்லைங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இங்கே என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன்னா செமையாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, பாப்பாவுக்கு வந்து ஃப்ரம் 7th onwards எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போயே ஆகணும். அண்ட் இப்போ தான் படிக்கிற ஏஜ். ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து லீவில் வந்து நான் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேம் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து ரெசார்ட்டுக்கு, நாட் ரெஸ்டாரண்ட், ரெசார்ட்டுக்கு, சேம் இதே ரெசார்ட்டுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் எங்கள் பாப்பாவை நான் கூப்பிட்டுட்டு வருவேன். பிகாஸ் ரியலி இட்ஸ் வெரி லவ்லி, சூப்பர். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நான். ஸோ இது இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களோட 5 டீம், என்னோட 5 பஞ்சதந்திரிங்களுக்கு தெரிஞ்சா, பஞ்சதந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சா மிஸ் பண்ணாமல் அவங்களுமே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் 5 பேரும் ஒரு வாட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்தே தீருவோம். பிகாஸ் அவ்வளோ கிளாசிக்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஐ மீன் குளியல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். மக்கள்ஸ், பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து காஃபி குடிச்சிட்டு போடலாம் அப்படின்னாரு. நான் வந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ ஹஸ்பண்டு வந்து டீ குடிக்கணும் போல் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னாரு. சரி ஓகே அப்படின்னு போட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது எல்லாமே ஹோட்டல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி தனியாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறது, ப்ரைவசியான வாட்டர் பூல் வேண்டாம் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தனியாகவே ரூம் எடுத்துக்கலாம். தனியாக இண்டிவிஜுவலாகவும் இந்த மாதிரி இருக்குது. மேலே செம்ம செட்டப்பில் இருக்குதுங்க, பயங்கரமாக. இங்கேயுமே மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ இங்கேயுமே நிறைய லைக் ஊஞ்சல் செட்டப்ஸு, நிறைய இயற்கையான மரங்கள் நிறைய இருக்குது. லைக் இது பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு நிறைய இருக்குங்க. பல்லாப்பழம், ஸோ பல்லாப்பழம் மரம் பயங்கர பெருசாக நிறைய காய் காய்ச்சிருக்கு. அண்ட் மாங்காய் மரம். ஸோ சுற்றியும் ஃபுல்லாகவே பயங்கரமாக மரங்கள் இருக்குது. நல்ல இயற்கையான காற்று வருது. இங்கேயும் நம்ம குளிச்சுட்டு அழகாக உக்காரலாம். ஸோ கிட்ஸோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். எங்கள் 5 ஃபேமிலியுமே, 5 கேங்குமே, பாப்பாவுமே எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் மரம் தாங்க. ஸோ நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஒரு குளியல் போட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. இப்போ அடுத்தது பீச்சுக்கு கிளம்பலாம் அப்படியான உடனே அவர் மேலே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்ட்டு. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த சைடு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காரு. நான் அதுக்குள்ளே மேலே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். செமையாக இருக்குது. என்ன மாதிரியே இன்னொரு யூடியூபர் இருக்காங்க போல் இருக்குது, நார்த் இந்தியனே. அவங்களுமே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹோட்டலை, ரெசார்ட்டை.
வேணும்னா நீங்கள் இங்கே கூட வந்து குளிச்சுக்கலாம் ஸ்விம்மிங் பூல். ஸோ மக்கள்ஸ் இங்கே வந்து ஸ்நாக்ஸும் லைக் பக்கோடா கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய ஸ்டமக் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே எடுத்துக்கல. ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்ருக்காரு. இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பக்கோடா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் ஹஸ்பண்ட். பக்கோடானா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொறாமப்படுவாங்க பாருங்கள். அப்போது அந்த டைமுக்கு வந்து அவர் ஒரு டைலாக் அடிப்பார். என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி இருக்கிறவ பக்கோடா சாப்பிடுவான், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இறங்கும் போதும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு தான். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. சமையல் எந்த இடத்துல திரும்பினாலும் வெறும் ஃபுட் ஒர்க்கு தான் நிறைய பார்க்க முடியும். நம்ம அது ஒரு மாதிரி கண்குள்ளாக காட்சி மாதிரி இருக்குது. நம்மளுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. இப்போ ஆக்சுவலி நம்ம புது வீடு கட்டி இருக்கிறதுனால நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட்லேயே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ முடிச்சிட்டோம். அகெயின் நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் மக்கள்ஸ் அவுட் சைட் வியூ. மக்கள்ஸ் வெளியும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண ரூமோட என்ட்ரன்ஸ் அண்ட் ரிசப்ஷன். ஸோ ஒரு என்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சிமெண்ட்டில் வந்து அந்த குட்டி குட்டி கொடையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரெசார்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா கஞ்ச். ஸோ அழகாக இங்கே வந்து ஐ லவ் கஞ்ச் அப்படி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வேகத்துலேயே பீச்சுக்கு போயிடலாம். ஸோ வந்துட்டோம். ஸோ ஆரோவில் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பாண்டிச்சேரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ செமையாக இருக்குங்க. ஒரு அழகான காற்று, ஹெவியான காற்று, அழகான இல்லை ஹெவியான காற்று. என்னோடய ஹேர் ஸ்டைல் மொத்தமே போயிடுச்சு. செம்ம காற்று, காற்றுல முடியெல்லாம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பறந்து போகுது. என்ன டைம் எக்ஸாக்டாக 6 o'clock. என்ன பீச் இது? ஆரோவில் பீச். ஆல்ரெடி வந்திருக்கோமா? 8 years பேக் இந்த பீச்சும் வந்திருக்கோம். செமையாக இருக்கு. பயங்கர காற்றடிக்குது. என்ன ஒரே ஒரு இதுனா இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது. சாட்டர்டே அப்படின்றதுனால நான்வெஜ் சாப்பிட முடியாது. நாளைக்கு வரவும் முடியாது. இல்லை நாளைக்கு வரவும் முடியாது. பிகாஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போது கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால பீச்சுக்கு வந்துட்டோம். பட் நான்வெஜ் மிஸ் பண்ணுறோம். இங்கே வந்து அந்த எறா வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணி தருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ யார் இந்த பீச்சில் வந்து நீங்கள் எறா வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ಹಂಗೆ ಕಪ್ಪಲ್ ಹತ್ರ ನಿಲ್ಲಿ. தண்ணி பார்த்த உடனே தண்ணியில் போய் குதிக்கிற ஆள் நான். எனக்கு ரொம்ப அமைதியாக வந்து நான் வந்து ஒன்லி வீடியோஸ் போட்டிருக்கேன்னா ரீசன் ஹெல்த் கண்டிஷன் வந்து கண்டிஷனில் இல்லை, அதுதான் மேட்ரு. ஸோ ஹெல்த் வந்து கொஞ்சம் ட்ரபலில் இருக்குது. அதனால் வந்து தண்ணியில் விளையாடாமல் ஜஸ்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மக்கள்ஸ், என்னோடய ஸ்மால் கைண்டான ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த வயசுக்கு அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒர்க்குன்றது எப்போ காலத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒர்க்கு அப்படின்னே நீங்கள் டைம் ஒர்க்லேயே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வயசு அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்கள், அது வந்து ஒர்க்களிக்காது. ஸோ வயசு இருக்கும் போது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது என்னோட அனுபவம்.
ஸோ நம்ம வந்து இந்த பீச் நேரத்தில் பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு. போலீஸும் வந்து தெருத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6:30 ஆக போது எல்லாம் கிளம்புங்கன்ட்டு. கிளம்புற நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஃபஸ்ட்டு போன வண்டி வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் இதோட கீழே விட்டார். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க மக்கள்ஸ், பாருங்க அழகாக எடுத்துகிட்டு போய் சூப்பராக கீழே இறக்கிட்டாரு. எல்லாம் சின்ன சின்ன வயசு பசங்க தான். ஸோ எப்படி மேலே ஏற்றுவாரு தெரியல. அந்த கார் மேலே ஏறி முன்னாடி போச்சோன்னா தான் நம்ம போக முடியும், இல்லைன்னா அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸை பார்க்கலாம் நம்ம இங்கே. ஸோ நம்ம ஜேபியும் போயிருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு பார்த்துட்டு நானும் வரேன்ட்டு ஒரு வழியை எடுத்துருவாங்களோ. எடுத்துதான் ஆகணும், எடுத்தாதான் நம்ம போக முடியும். அதுக்குள்ள அர்ஜென்ட்டுங்க. பின்னாடி வரவங்களுக்கு ஒரே ஆரனா அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெயிட் பண்றது, மாட்டிட்டு இருக்க அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யாருமே இல்லைங்க. அவங்க வேலை மட்டும் அவங்க கிளம்பிடணும் ஃபர்ஸ்ட். இங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. பப்ளிக் ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்றதே தெரியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆயிருக்க இன்சிடென்ட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சென்ஸே யாருக்குமே இல்லை. பாருங்களேன், லைனாக வந்து அப்படியே நின்ட்டாங்க எல்லாம். அட்லீஸ்ட் நிறைய ஜென்ஸுங்க இருக்காங்க பைக்கில். கொஞ்சம் இறங்கி போயிட்டு சப்போர்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த காரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பேக் சைடில் கொண்டு வந்தால் அப்புறமா வந்து இந்த டிராஃபிக் இல்லாமல் கிளியர் ஆகிடும், அவங்களுமே போகலாம். பட் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுதா? வாங்க பார்க்கலாம் எத்தனை பேர் முன்னாடி போயிருக்காங்கன்னு. ஸோ ஹெல்ப் பண்ண அத்தனை பாய்ஸ்க்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அட்ராசக்கா அப்படின்ற மாதிரி வண்டியை எடுத்துட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எல்லாமே சேர்ந்து ஒரு வழியாக வண்டியை எடுத்துட்டாங்க. இப்போது வண்டி வந்து கண்டிப்பாக மூவ் ஆகிடும். மூவ் ஆன உடனே நம்மளுமே மூவ் ஆகிடலாம். எடுத்துட்டா ಯಾವ ಊರು ಗಾಡಿ? ಚೆನ್ನೈ. மக்கள்ஸ் அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். பிகாஸ் ஹெல்த் இஷ்யூஸு சடன்னாக பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டொமக் பெயின், ரொம்ப டயர்ட்னஸ். ஸோ என்னை வந்து நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி பாடியை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கினா தான் நான் நாளைக்கு போய் ஈவெண்ட்டில் கொஞ்சமானா நிற்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பி பீச்சுக்குள்ளே போய் இறங்கி அங்கே ரவுண்டு அடித்து சுற்றிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என்னால் நாளைக்கு போகவே முடியாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எங்கன்னா போகணும் அப்படின்னும் போது தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணி போகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வச்சேன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ திங்க் நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். பட் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா? பீச்சும் சரி, என்னோடய ரெசார்ட்டோட பிளேஸும் சரி. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசார்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான சூப்பரான வெயிலுக்கு வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிவிட்டு நீங்களுமே விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.